நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரும். தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள். பக்தி என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இறைவனிடம் அவர் செய்த பெரிய உபகாரத்திற்கு நாம் செலுத்தும் நன்றி என்பதுதான் பொருள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்கின்றார் திருவள்ளுவ நாயனார். உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது என்றால் நன்றி மறப்பதுதான். இறைவன் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்குத்தான் பக்தி என்று பெயர். ஆனால் அந்த இறைவனோ நம்முடைய புல கண்களுக்கு புலப்படுவதில்லை. இறைவனை ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய கண்களால் காண முடியாது. இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்முடைய சாஸ்திரங்களை கொண்டும் மகான்களுடைய அனுபவத்தை கொண்டும் தான் நம்மால் ஒருவாறு புரிந்து கொள்ள முடிகின்றது. பிறகு நாம் அத்தகைய ஆழ்ந்த தியானத்திலே ஆழ்ந்து விசாரம் செய்து நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணரும் பொழுதுதான் நாம் அந்த இறைவனை முழுமையாக உணர்கின்றோம். ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு இறைவன் உண்டு. எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டவர்க்கும் பொதுவாக ஒரு கடவுள் இருக்க முடியும் என்றால் அது சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதித்யன்தான். ஆதித்யனை நம்முடைய கண்களாலேயே பார்க்க முடியும். அதனால் அவன் பிரத்யக்ஷமான ஒரு தெய்வம். நமக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளாலேயும் பார்க்க முடியும், எல்லா நாட்டவர்களாலேயும் பார்க்க முடியும். அந்த ஆதித்யன் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே இல்லை. பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இல்லை என்றால் அப்புறம் உயிரினமே வாழ முடியாது. ஆதித்யன் இருப்பதால் தான் மழை வருகின்றது, மழை வருவதால் தான் பயிர்கள் வளர்கின்றது, பயிர்கள் வளர்வதால் தான் உயிர்கள் வாழ்கின்றது அல்லவா? அந்த ஆதித்யனுக்கு நாம் செலுத்தும் ஒரு நன்றி கடன் என்பதுதான் இந்த மகர சங்கராந்தி காலத்திலே நாம் செய்யக்கூடிய வழிபாடு. தைத்திருநாள், தமிழர் திருநாள். முதலிலே கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு. சூரியனை வழிபடுவதற்கு முன்பாக நம்முடைய பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய மழைக்கு நாம் செலுத்தக்கூடிய வழிபாடு. அந்த மழைக்கு நாம் செலுத்தக்கூடிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்திர விழா என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு புராண காலத்திலிருந்தே நடத்தி வரப்பட்ட ஒரு வழிபாடு என்பது நமக்கு தக்க சான்றுகள் மூலமாக தெரிய வருகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்திலே அங்கிருக்கக்கூடிய ஆயர்கள் ஆய்ச்சியர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இந்திரனுக்கு ஒரு விழா எடுப்பதற்காக
எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த இந்திர விழாவை பகவான் கோபாலன் வந்து தடுத்து, அதனால் கோபம் கொண்ட இந்திரன் மழையை அந்த கோகுலம் முழுவதுமாக ஆலங்கட்டி மழையாக பெய்விக்க, அதை தடுத்து நிறுத்துவதற்காக பகவான் அந்த குன்றினை கொடையாய் பிடித்தான் என்ற பாகவதத்திலே நாம் படிக்கின்றோம். இந்திர வழிபாடு என்பது புராண காலத்திலேயே இருக்கின்றது. அதுபோல் தமிழினுடைய பழமையான ஐம்பெரும் காப்பியங்களிலும் சிலப்பதிகாரத்திலே இந்திரனுக்கு அவர்கள் விழா எடுத்தது நமக்கு தெரிய வருகின்றது. தொன்று தொட்டு காலத்திலிருந்து இந்த இந்திரனை வழிபடக்கூடிய விழா, நாம் சூரியனை வழிபடக்கூடிய விழா இது நடந்து வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். சூரியனை வழிபட்டோம், மழையை வழிபட்டோம். அதற்கு அடுத்ததாக மழை சூரியன் இரண்டும் இருந்தால் போதுமா? அதை வள்ளுவ நாயனார் அழகாக சொல்லுவார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பார். நாம் அழகான வீடுகளிலே வசிக்கின்றோம், நமக்கு கார் இருக்கின்றது, இன்றைக்கு கம்ப்யூட்டர் இருக்கின்றது, டிவி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் இவைகளை எல்லாம் நாம் உணவாக உட்கொள்ள முடியுமா? உணவு இல்லை என்றால் உயிர் உடலிலே தரிக்குமா? அந்த உணவு நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களே நம்முடைய பிரத்யட்சமான தெய்வம், விவசாயிகள். விவசாயி என்ற ஒரு சொல்லுக்கே என்ன பொருள் என்றால் உழைப்பாளி. உழைப்பாளி என்றால் பிறருக்காக உழைக்கக்கூடியவர், தன்னலம் இல்லாதவர். அத்தகைய உழவர்களுக்கு திருநாள். இந்திரனை எப்படி நாம் பூஜை செய்கின்றோமோ, சூரியனை எப்படி நாம் வழிபடுகின்றோமோ, அது மாதிரி உழவர்களுக்கும் நாம் வழிபட்டு அந்த உழவர்களை பார்த்து, நாங்கள் இன்று நகரத்திலே வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நீங்கள் அந்த கிராமத்திலே அந்த உழவு தொழிலை செய்து கொண்டிருப்பதால் தான் எங்களால் இங்கு பிள்ளை குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ முடிகின்றது என்று மனதார அவர்களை நினைத்து நாம் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன்தான் உழவர் திருநாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது மட்டும் இல்லாமல் அந்த உழவிற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய மாடுகள், அந்த மாடுகளுக்கும் திருநாள் மாட்டுப் பொங்கல். இப்படியெல்லாம் அழகான ஒரு பண்பாடு, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மரபை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். புராண காலத்திலிருந்து, சரித்திர காலத்திலிருந்து தொன்று தொட்டு இது நடந்து வருகின்றது. அந்த சூரியன் எதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்றால், ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான உபாசனையினாலே மகிழ்ச்சி அடைந்து அந்த தெய்வம் அதனுடைய அருளை நமக்கு கொடுக்கின்றது. மகா கணபதி என்றால் பிள்ளையாரை பார்த்தவுடன் நாம் இப்படி தலையிலே குட்டிக் கொள்கின்றோம், அல்லது தோற்பு கரணம் என்று, கர்ணம் என்றால் காது, கைகளால் பிடித்து கொண்டு போடுவதற்கு தோற்பு கரணம் என்று பெயர். அதனால் மகா கணபதி சந்தோஷப்படுகிறார். நிறைய நிவேதனங்களை கொடுப்பதால் கணபதி சந்தோஷப்படுகின்றார். சுப்பிரமணிய சுவாமி சஷ்டி விரதத்தினாலே சந்தோஷப்படுகின்றார். சிவன் அபிஷேகத்தினாலே சந்தோஷப்படுகின்றார். அது மாதிரியாக சூரிய நாராயண மூர்த்தியை ஒருவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் அவரை நமஸ்கரித்து கொண்டே இருந்தால் சூரியன் அவ்வளவு சந்தோஷப்படுகின்றார். சூரியனை யார் ஒருவர் நிரந்தரமாக தினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே உபாசிக்கின்றார்களோ, காலையில் எழுந்தவுடன் ஒருவர் எழுந்திருந்து கொண்டு சூரியனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெரியவரை அமர்ந்து இருந்து அவர் வரவிருப்பது மரியாதை குறைவல்லவா? அதனால் சூரியன் தேவதை அல்லவா? அந்த தேவதை உலகத்திற்கே அருள் பொழிவதற்காகத்தானே காலையிலே உதயமாகின்றான். ஆகையால் உதயமாகின்ற சூரியனை அவன் உதயமாகுவதற்கு முன்பாகவே நாம் எழுந்து கொண்டு இரு கரங்கள் கூப்பி அவன் வரக்கூடிய திக்கை பார்த்து வந்தனம் சொல்லி சுவாகதம் சொல்லி அவனை வரவேற்க வேண்டும். வரவேற்று அவனை நாம் நமஸ்கரித்தால் அந்த சூரியனுடைய உபாசனையினாலே நேத்திரத்திலே ஆரோக்கியம் ஏற்படும்.
ஆத்ம பிரபாவம், ஆத்ம சக்தியானது பிரகாசிக்கும், சத்துருக்களுடைய உபாதை நீங்கும். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் என்கின்றார்கள். ஆதித்யன் ஒருவனை உபாசனை செய்வதாலேயே மற்ற கிரகங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு நமக்கு அனுகிரகம் செய்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் அந்த ஆதித்யனை உபாசனை செய்வதால் உடம்பிலே ஆரோக்கியம் ஏற்படும். ஆத்மபலம் இருந்தால்தான் அரிய பெரிய காரியங்களை ஒருவரால் சாதிக்க முடியும். சூரியனுடைய உபாசனை இல்லை என்றால் ஒருவரால் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. அதனால் அத்தகைய ஆத்ம பிரபாவம் வேண்டும் என்றால், ஆத்மபலம் வேண்டும் என்றால் சூரியனை தினமுமே வழிபட வேண்டும். தினமுமே மகா கணபதி, தினமுமே சுப்பிரமணிய சுவாமி, தினமுமே நம்முடைய கோவிலுக்கு சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டாலும் கூட அந்தந்த தெய்வத்தை அதனுடைய விசேஷ காலங்களிலே நாம் வழிபடும் பொழுது நமக்கு அதிக பலன் கிடைப்பது போல் இந்த தைத்திங்கள் முதல் நாள் நாம் அந்த சூரியனுக்கு கரும்பும் மஞ்சள் கொத்தும் வைத்து பொங்கல் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த சூரியனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. வீட்டிலே பாலை வைத்து பொங்க வைத்து எல்லோரும் பக்கத்திலே கூடியிருந்து குழாவி சந்தோஷத்துடன் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே பால் மட்டும் பொங்கவில்லை, ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் ஆனந்தம் பொங்கி வந்து அந்த ஆனந்தம் அன்றோடு அந்த நிமிடத்தோடு நின்று விடாமல் அந்த வருடம் முழுவதும் அந்த குடும்பத்திலே அது ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருப்பதால் அதை தொடக்கத்தை அப்படி பொங்கல் வைத்து அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது எல்லோரும் கூடியிருந்து ஆரவாரம் செய்து சந்தோஷப்பட்டு நிரந்தரமான அந்த ஆனந்தம் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலிருந்து பொங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொங்கல் திருநாளை நாம் எல்லோருமே தமிழர் திருநாளாக அதுவும் கொண்டாடி வருகின்றோம். ஆண்டாள் திருப்பாவையிலே முக்கியமான பிரார்த்தனையாகவே இந்த திருப்பாவை நோன்பு நூற்பதே மழைக்காகத்தான் என்று சொல்லுகின்றார். அதிலேயும் ஆழிமழை கண்ணா என்ற ஒரு பாசுரத்திலே, அந்த தனிப்பட்ட பாசுரத்திலே மழையையே பிரார்த்தனை பண்ணி ஒரு பாசுரம் பாடுகின்றார் நாச்சியார். தமிழ் என்ற மொழிக்கு தமிழ் என்று பெயர் எப்படி வந்தது என்று காஞ்சி பெரியவர் ஒரு சமயம் தமிழ் புலவரான கீவா ஜெகநாதன் அவர்களிடம் கேட்டார். கீவா ஜெகநாதன் எனக்கு தெரியவில்லை, பெரியவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மொழியிலையும் இல்லாத ழ என்ற எழுத்தை தம்மிடம் கொண்டிருப்பதால் தமிழ் என்று அதற்கு பெயர் என்று பெரியவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நாச்சியாருடைய இந்த திருப்பாவை முதல் சங்கத்தினுடைய பாடல். அந்த முதல் சங்கத்தினுடைய பாடல்லையே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ற இந்த ஒரு பாவையில், இந்த ஒரு பாசுரத்திலே மட்டும் தமிழுக்கே உரிய அழகான எழுத்தான அந்த ழகாரத்தை நாச்சியார் 11 முறைகள் கையாண்டிருக்கின்றார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. மழையை பிரார்த்திக்கின்றார். மழையை பிரார்த்திப்பது மட்டும் இங்கு அழகல்ல, இது முதல் சங்கத்தினுடைய பாடல். மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்காத ஒரு பெண் பிள்ளையான ஆழ்வார் மழை எப்படி பெய்கின்றது என்ற ஒரு விஞ்ஞானத்தையும் இந்த பாடலிலே சொல்வது கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றது. சூரியனுடைய கிரணங்களால் இந்த நீரானது ஆவியாக மேலே சென்று மேகங்களாக மாறி இந்த உலகத்திற்கு மழையாக வருகின்றது என்பதை பக்தி உடன் சேர்த்து இதை பாடுவது கவனிக்கத்தக்கது. இது ஒரு அழகு. மார்கழி மாதம் நோன்பு இருப்பதே நமக்கு மழையை வேண்டித்தான். அந்த மார்கழி மாதம் முடியும் பொழுது மழைக்கான தேவதையான இந்திரனை வழிபடுவது, வருணனை வழிபடுவது, அடுத்த நாள் சூரியனை வழிபடுவது. இந்த தைத்திங்கள் முதல் நாள் அன்று நாம் சூரியனை வழிபடும் பொழுது எல்லோரும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், நம்முடைய மக்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி அந்த பரம்பொருளை நாம் வேண்டிக் கொள்கின்றோமோ அதோடு இந்த முறை இந்த ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி என்று நாச்சியார் சாதித்தருளிய இந்த பாசுரத்தையும் சொல்லி
தமிழ்நாட்டிலே இந்த முறை நன்றாக மழை பெய்ய வேண்டும், அணைகள் நிரம்ப வேண்டும், ஆற்றிலே பாசனத்திற்கான நீர் வர வேண்டும், ஏரிகள் நிரம்ப வேண்டும், குளங்கள் நிரம்ப வேண்டும், பயிர் செழிக்க வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்க்கையானது வளம் பெற வேண்டும் என்று. ஏனென்றால் நாடு நலமாக இருந்தால்தான் வீடு நலமாக இருக்க முடியும், வீடு நலமாக இருந்தால்தான் நாம் ஒவ்வொருவரும் நலமாக இருக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தைத்திருநாளிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிற்காகவும் தன்னுடைய சுற்றத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையுடன் நாம் சேர்த்து இந்த பாசுரத்தை, ஏனென்றால் தனியாக ஒருவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை விட சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அது ஒரு கூட்டு பிரார்த்தனை. அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அதிகமான பலன் உண்டு. ஒரே ஒரு மல்லிப்பூ, அந்த மல்லிப்பூவை எடுத்து இந்த இடத்திலே வைத்தால் அதனுடைய வாசனை அவ்வளவாக எடுபடுவதில்லை. ஆனால் ஒரு கூடை மல்லிப்பூ இங்கு சேர்த்து வைக்கும் பொழுது அதனுடைய வாசனை இந்த இடத்திலே பரவி பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் அந்த வாசனையினால் தன்பால் இருக்கின்றது அல்லவா? அதனால் நாம் ஒருவர் தனிப்பட்டவராக இருந்து பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் இந்த தமிழர் திருநாளிலே, இந்த தைத்திங்களிலே துவங்கும் உத்தராயண புண்ணிய காலத்திலே நாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அந்த பரம்பொருளான சூரியனை வேண்டி நிறைய மழை பெய்து அணைகள் நிரம்பி, ஏரிகள் நிரம்பி, குளங்கள் நிரம்பி, விவசாயிகளுடைய வாழ்க்கையானது செழித்து நம்முடைய நாடு செழிப்படையும் பொழுது நாமும் செழிப்படைவோம். நாமும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோமாக. அதற்கு இறைவன் நமக்கு என்றைக்கும் துணை இருக்கட்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த கோபாலனை பிரார்த்திப்போமாக.